ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ என் பேர் செந்தில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், சரிங்களா. ஸோ அஃபிஷியலாக வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து இன்ட்ரோ வீடியோ, சரிங்களா. ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த யூரோப் ஜாபுக்காக நீங்கள் வந்து எல்லாமே அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டுருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி ஒர்க்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி என்ன சம்பளம், இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கான வந்து ஒரு வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ பெங்களூரில் இன்டர்வியூ நடக்குது. ஸோ இங்கே தான் வந்து இப்போ வந்திருக்கேன், இல்லை. ஸோ அதுக்காக இந்த இடத்த வந்து என்னென்ன வந்து இருக்குது, சரி எங்கே என்னென்ன வந்து டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிறத காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், ஓகேங்களா. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இது எவ்வளோ வந்து நீங்கள் ஏஜென்சிக்கு பேமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ எங்களால் அதை வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது, சரிங்களா. ஏன்னா வந்து ரீசன் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து சேலரி பேக்கெட் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஏஜென்சி வந்து சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி உங்களோட சரியான வந்து ஒரு பேமெண்ட்டை வந்து நீங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த விதமான தப்பும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு விட போகிறீங்க, சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் யாரும் வந்து அமௌண்ட் கேட்காதீங்க. கேட்டால் நான் ரிப்ளை பண்ண முடியாது, சாரி. ஸோ வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரைனிங் ட்ராக்கு, ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு வண்டி நிற்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு வண்டி நிற்குது, மேன் ட்ரெய்லர் நிற்குது. அப்புறம் வந்து இன்னொரு வண்டி இருக்குது, இல்லை. ஸோ இங்கே ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மெயினாக இந்த ட்ரக்கில் தான் வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கிரவுண்டில் என்னென்ன இருக்குது எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ கேஸ் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, முதல்ல வந்து ப்ரீ இன்டர்வியூவாக வந்து ஃபோனில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம்லாம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு ப்ரீ இன்டர்வியூ ஜூம் ஆப் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ காலில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். அந்த ஹெவி லைசன்ஸ் எடுத்து 1 இயர் முடிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது, ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியல இருக்கணும். ஸோ நம்ம இங்கே இந்த ஏஜென்சிலேயே வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர் மூலிமா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்க்ரீனிங்கை வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் தேவைப்படும்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அத்தனை நாள் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணலாம், ஓகே. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ப்ரீ இன்டர்வியூ நடத்துவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரீ இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த ப்ரீ இன்டர்வியூலும் ஓகே அவங்க ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்க்கு இவ்வளோ மார்க்கு, டிரைவிங்க்கு இவ்வளோ மார்க்கு. ஸோ டிரைவிங்க்கான ட்ரைனிங்கும் இங்கே நடக்கும். ஸோ அதுவும் வந்து இங்கே தான், ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரக்கில் தான் வந்து டிரைவிங்க்கான ட்ரைனிங்காக நடக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பக்காவாக வந்து ஆகிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ ஃபைனல் இன்டர்வியூ ஆகிறதுக்கு இங்கே தான் நடக்கும். ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்மளோட ட்ராக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. இதில் வந்து மொத்தம் 5 மோட் இருக்குது, 5 லெவல் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து M1, M2, M3 அண்ட் M4 அண்ட் M5. இப்போ வந்து பண்ணுறது வந்து M1. இந்த M1 வந்து டிராக்டர் ட்ரெய்லரை அப்படியே வந்து நிற்கிற இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபார்வர்டில் கொண்டு வரணும். ஸோ அதுதான் M1. ஸோ அது ஒரு டெஸ்ட்டு. இது வந்து M2, ஓகேங்களா. ஸோ வந்து வந்த டைரெக்ஷன்லேயே நம்ம அப்படியே ரிவர்ஸ் போனோம். இந்த ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ட்ரெய்லர் வந்து அலையக்கூடாது, ஓகேங்களா. ஸோ வண்டி வந்து அழைச்சி ஓட்டுவாங்களே, ஜிக்ஸாக்காக ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. இதே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இதில் முக்கியமாக அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்கள் வந்து தலையை வெளியே நீட்டி பார்க்குறீங்களா அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்காம ஓட்டணும், அதுதான் மெயின் கண்டிஷன். இது வந்து ஜிக்ஸாக்கு, இது வந்து M3. ஸோ வந்து ரோட்டில் வந்து ஒரு போல் வச்சுருப்பாங்க. அந்த போலை வந்து சுற்றி வரணும். எந்த டயருமே வந்து அந்த கோனை வந்து தட்டக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து M4க்கான ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி போயிட்டு
இப்போ வந்து ரிவர்ஸில் ரைட் கொண்டு வரணும். அதாவது ரைட்னா வந்து அந்த ட்ரெய்லர் வந்து அந்த பின்னாடி இருக்கிற ட்ராக்கில் வந்து உள்ளே வரணும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து ட்ரெய்லர் அந்த மாதிரி லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். ஸோ இது வந்து இதோட ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா டெமோக்காக உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து M5 ரிவர்ஸ் லெஃப்ட்டு. இதில் வந்து முக்கியமான ஒரு சில வந்து பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அதை வந்து தனியாக சொல்கிறேன். ஹாய் நண்பர்களே, அங்கே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ இருட்டிடிச்சு ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து நைட்டே கிளம்பி சென்னை வந்து நைட்டே கிளம்பி நம்ம நேட்டிவ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, நான் இந்த எலிஜிபிளான்ட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கு நீங்கள் வந்து அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஓகேண்ணா. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹெவி லைசன்ஸ் 1 இயர் முடிஞ்சிருக்கணும். ஸோ முடிஞ்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ட்ரெய்லர் ட்ரைனிங் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ட்ரெய்லர் ப்ராக்டிஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இங்கே வந்து ஏஜென்சியில் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 to 1500 கிட்ட வரும், ஓகேங்களா. ஸோ இப்போது ரேட் என்னன்னு தெரியல. நான் பண்ணும்போது 1300 சம்திங் வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து 1500 வரும்னு நினைக்கிறேன். அதாவது 1 hour 1 day, ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1 hour தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸி பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணால் உங்களுக்கு வந்து 3 days 4 days நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து பெங்களூர் வரைக்கும் வந்து ட்ரைனிங் எடுக்க வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, நாமக்கல்லில் அசோக் லேனில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் அங்கே தான் வந்து ஒரு 5 days ட்ரைனிங் எடுத்தேன், ஓகேண்ணா. ஸோ நானும் வந்து ட்ரெய்லரில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பழக்கமும் இல்லை. நான் வந்து ட்ரக்கு 6 wheelers 8 wheelers வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ட்ரெய்லர் ப்ராக்டிஸ் வந்து நான் அசோக் லேனில் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து இங்கே ஒரு 2 days நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்தேன். ஏன்னா வந்து எந்த வண்டியில் நம்ம வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறோமோ அந்த வண்டியில் நம்ம கற்றுக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து அட்டன் பண்ணேன், ஓகேங்களா. அப்புறம் வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 52 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 52 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக இதுக்கு அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து இங்கிலீஷ் வந்து மெயின் உங்களுக்கு, சரிங்களா. ஏன்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் கிளாஸில் உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. எடுத்துகிட்டப்புறம் ஜூம் ஆப் மூலிமா வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ட்ரெய்லர் ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 days கிளாஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க வாங்குகிற ஃபீஸோட இன்க்ளூடட் தான். இது வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் எல்லோரும் கேட்குறது ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட்டான்னு கேட்குறீங்க. ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட் கிடையாது, சரிங்களா. இப்போ எங்கேயுமே ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட் கிடையாது. எல்லாருமே காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து எனக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு கேட்காதீங்க, சரிங்களா. எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தாலும் என்னால் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, சரிங்களா. ஏன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து என்ன மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ நான் போகிறது ஒரு கம்பெனிக்கான பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து அவங்களுக்கு ஏஜென்சிக்கு அதிகமாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அப்படின்னீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேறு கம்பெனி இருக்குது, சரிங்களா. ஸோ நீங்கள் அங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டி சொன்னீங்கன்னா ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கேஜ் சொல்லுவாங்க. ஸோ எந்த பேக்கேஜ் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க, சரிங்களா. ஸோ சேலரி முன்ன பின்னே இருக்கும், சரிங்களா. ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு மாதிரி சேலரி பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பேமெண்ட்டு அசைன் பண்ணுறாங்க ஏஜென்சி, ஓகேண்ணா. ஸோ இதுதான் கைஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிரைவிங் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து தனியாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட மெயின் இன்ட்ரோ வீடியோ. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. டேரெக்டாக வந்து டெஸ்ட்டை மட்டும் நான் வந்து வீடியோ போட்டேன், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களோட அடுத்தது அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் நான் பண்ணுவேன், ஓகேண்ணா. இப்போ கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நாள் பிளாங்காக ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கோம், சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ண முடியல. வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும், ஓகேங்களா. ஸோ எங்கள் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து முடிஞ்சவொடனே நான் வந்து வீடியோ போடுறேன், சரிங்களா. ஸோ பாய்.